இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிர்வாக குழு எங்கள் மருத்துரையா அவர்கள் தலைமையில் தைலாவரம் தோட்ட இல்லத்தில் நடைபெற்றது. இந்த நிர்வாக குழுவில் மிக முக்கியமான முடிவுகளை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம். குறிப்பாக பொதுவாக தமிழர்கள் மத்தியில் எல்லாம் சொல்லப்படுவது தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ தை பிறந்துருச்சு. அதனால் எங்கள் மருத்துரையாவுக்கும் மருத்துரையா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்ல வழி பிறக்குங்கிற நம்பிக்கை இன்றைய நிர்வாக குழு ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுவாக இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு தை திருநாளை, பொங்கல் திருநாளை மக்கள் விமர்சையாக கொண்டாடி இருக்கிறார்கள். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே களைகட்டி இருக்குது. தமிழர்கள் மத்தியில் இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் மற்ற எங்கே பார்த்தாலும் சரி, உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் மத்தியில் இந்த ஆண்டு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அது மகிழ்ச்சி. எங்கள் நிர்வாக குழு மருத்துரையை மனவிட்டு பேச சொன்னார். நிர்வாக குழு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்க வேண்டும், உங்கள் கருத்தெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. எங்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தான் முக்கியமான நிர்வாகிகள். இவங்க எல்லாருமே கூட்டணி எப்படி அமையணும், எந்த கட்சி கூட கூட்டணி அமையணும், எப்படிப்பட்ட கூட்டணியாக இருக்கணும், எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப அலசி ஆராய்ச்சி பேசியாச்சு. அதனால் மனவிட்டு பேசி இந்த நிர்வாக குழு எடுத்து சொல்லியிருக்கிறவாறு எங்கள் மருத்துரையா அவர்கள் நல்ல முடிவை உங்களுக்கு விரைவில் அறிவிப்பாங்க. இது ஒன்று. அதோட இப்போ மருத்துவர் அன்புமணி ஒரு தனி இயக்கமாக போயிட்டார். அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை நீ சொல்ல முடியாது. ஏன்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் எடுத்து சொன்ன மாதிரியும் டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் அன்புமணி அல்ல என்பது உறுதியாகிவிட்டது. அவர் பெயர் சொல்ல முடியாது, தலைவர்னு சொல்ல முடியாது. அதுதான் எங்கள் மருத்துரையா கூட இன்னைக்கு ஊடகங்களில் பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஊடக நண்பர்களுக்கு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு. அதை நீங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. அதோட இன்னைக்கு இந்த முடிவுக்கு பிறகு, டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுகலான்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதுக்கு பிறகு எங்கள் கட்சியுடைய நிர்வாக குழு கூடி மருத்துரையா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்தோம். அப்புறம் சேலத்தில் நடந்த செயற்குழுவும் பொதுக்குழுவிலையும் மருத்துரையா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சு. அதனால நிறுவனருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அப்புறம் தலைவராகவும் தேர்ந்தெடுத்தாச்சு. எப்போ? டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதனால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தான் தலைவர். அது உறுதியாயிடுச்சு. இனி எந்த கட்சி கூட்டணி பேசினாலும் மருத்துரையாவோட தான் பேசணும். அதுதான் செல்ல தகுந்ததா இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.